வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென ஓடும் பேருந்தில் பற்றி எறிந்த தீ, 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பரிதாப நிலை. வெளியான பகீர் தகவல். உயர் அதிகாரிகள் தற்கொலை விவகாரம் அடுத்தது நீங்கள்தான், அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட அதிர்ச்சி மிரட்டல். பிரபாகரனை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது, சரத் பொன்சேகா வெளியிட்ட பரபரப்பு தகவல். செல்வி ஆசையால் நடந்த விபரீதம், ஓடும் தொடருந்திலிருந்து விழுந்த வெளிநாட்டு யுவதி. 4 பிள்ளைகள் கண்முன்னே தாய் வெட்டி கொலை, மது போதையில் கணவன் செய்த கொடூரம். இன்று முதல் மீண்டும் முட்டை விலை உயர்வு. 15 நாட்களில் 90,000 சுற்றுலா பயணிகள், இலங்கைக்கு குவியும் வெளிநாட்டவர்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். தெற்கு அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றில் திடீரென தீப்பரம்பல் ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிப்பண்ண பகுதியில் நேற்றைய தினம் இரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீப்பரம்பல் ஏற்பட்ட நேரத்தில் குறித்த பேருந்தில் 20க்கும் அதிகமான பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் வெளியாகியுள்ளன. தீப்பரம்பல் ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே பேருந்தில் பயணித்தவர்களின் நிலை, காயமடைந்தோர் அல்லது உயிரிழப்புகள் தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதனால் சம்பவம் தொடர்பாக பெரும் பதட்டமும் பரபரப்பும் நிலவி வருகின்றது. தற்போதைய நிலையில் நாட்டில் பல உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றனர். அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலங்களை வழங்கும் அதிகாரிகளுக்கே இந்த நிலை ஏற்பட்டு வருகின்றது. சில அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறும் இடங்களில் வைத்தே நீங்களும் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலை ஏற்படும் என்று அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானவர்களும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். இது குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அரசாங்கம் மக்கள் ஆணையை மீறி மக்களை நசுக்கி அடக்குமுறைகள் மூலம் ஆட்சியை தொடரலாம் என நினைத்தால் அது தவறான எண்ணமாகும். இதற்கெதிராக நாங்கள் அணிதிரள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். காலி இக்கடுவை பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண்ணொருவர் அவரது கணவனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கடுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மதுபோதையில் வீட்டுக்கு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இரவு உணவு தயாரிப்பது தொடர்பில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த கணவன் வீட்டிலிருந்த கூறிய ஆயுதத்தால் பிள்ளைகளின் கண் முன்பாகவே மனைவியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதன் காரணமாக படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்த கணவனை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 1994ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனது சரியான தோற்றத்துடனான புகைப்படத்தை முதலில் நாங்கள் பார்த்தோம் என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வலையொலித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு இராணுவ தளபதியாக பிரபாகரனை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் எனது கையால் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. எனது பணி அதுவல்ல. இராணுவ தளபதியின் பணி ஒருவரது தலையில் துப்பாக்கியால் சுடுவது அல்ல. அத்துடன் ஆரம்ப காலத்தில் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகத்தான் வாழ்ந்தார்கள். 1994ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் பிரபாகரனின்
உண்மையான புகைப்படம் புலனாய்வர்களுக்கு கிடைத்தது. அதுவரை பிரபாகரனின் தோற்றம் தொடர்பான தெளிவான ஒரு புகைப்படமும் எங்களிடம் இருந்ததில்லை. 1994 கிடைத்த புகைப்படத்திற்கு முதல் பிரபாகரனின் சாதாரண தர பரீட்சைக்கான அடையாள அட்டையில் இருந்த ஒரு புகைப்படம்தான் புலனாய்வாளர்களிடம் இருந்தது. அதன் பிறகு பிரபாகரன் இந்தியாவில் இருந்தபோது எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான புகைப்படத்தை தான் நாங்கள் முதலில் பார்த்தோம் என குறிப்பிட்டுள்ளார். தொடருந்து பயணத்தின் போது செல்வி படம் எடுக்க முற்பட்ட யுவதியொருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். நானோயாவிலிருந்து பதிலை நோக்கிய தொடருந்து பயணத்தின் போது குறித்த யுவதி அம்பவேல பகுதியில் வைத்து செல்வி எடுக்க முற்பட்ட போதே அதிலிருந்து தவறி விழுந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. விபத்துக்குள்ளான யுவதி உள்ளிட்ட 3 துருக்கு யுவதிகள் இந்த தொடருந்தில் பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்காக நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முட்டைகளின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட உள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒரு வெள்ளை முட்டையின் விலை ரூபாய் 41ஆகவும் ஒரு சிவப்பு முட்டையின் விலை ரூபாய் 42ஆகவும் உயர்த்தப்பட உள்ளது. குளியாப்பட்டியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரட்நாயக்கா இந்த விலை உயர்வை அறிவித்துள்ளார். முட்டை விலை உயர்வுக்கு அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆண்டின் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் 90,122 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 20,480 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 23% அதேபோன்று சீனாவிலிருந்து 5,494 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 9,277 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 5,487 பேரும் இக்காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்துள்ளனர். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடீரென ஓடும் பேருந்தில் பற்றி எறிந்த தீ, 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பரிதாப நிலை, வெளியான பகீர் தகவல். உயர் அதிகாரிகள் தற்கொலை விவகாரம், அடுத்தது நீங்கள்தான், அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட அதிர்ச்சி மிரட்டல். பிரபாகரனை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது, சரத் பொன்சேகா வெளியிட்ட பரபரப்பு தகவல். செல்வி ஆசையால் நடந்து விபரீதம், ஓடும் தொடருந்திலிருந்து விழுந்த வெளிநாட்டு யுவதி. 4 பிள்ளைகள் கண்முன்னே தாய் வெட்டி கொலை, மது போதையில் கணவன் செய்த கொடூரம். இன்று முதல் மீண்டும் முட்டை விலை உயர்வு. 15 நாட்களில் 90,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு குவியும் வெளிநாட்டவர்கள். இத்துடன் தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.